சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்கிறாய், எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறாய். உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே கள்ள கபடங்கள் எதுவுமே இல்லாமல் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறாய். எல்லோரிடமும் யதார்த்தமாக பழகுகிறாய். உன் மனதில் என்ன படுகிறதோ அது அப்பொழுதே பேசுகிறாய், அப்பொழுதே அதை மறைக்கிறாய், அப்பொழுதே அந்த விஷயத்தை செய்கிறாய், அப்பொழுதே விடுகிறாய். இவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். காலம் முழுவதும் இப்படியே இருந்தால் சந்தோஷம்தான். நீ இருப்பாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் அப்படி இல்லை. ஆனாலும் நீ உன்னுடைய மனதில் இந்த மாதிரியான நேராக எல்லாவற்றையும் யோசிக்கிறாயே தவிர மற்றவர்கள் எப்படி உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதை யோசிப்பதையே மறந்துவிட்டாயே. எப்பொழுதுதான் சுதாரிக்கப் போகிறாய்? நீ நல்ல பிள்ளை. உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போலவே இருப்பார்கள். உனக்காக எல்லா விஷயத்தையும் கள்ளம் கபடம் இல்லாமல் உன்னை பேசுவார்கள், பழகுவார்கள் என்பதெல்லாம் கிடையாதே. அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ பேசுகிறார்கள். அவர்கள் உன்னை பற்றி வெளியில் என்ன போய் பேசலாமோ அதை பேசுகிறார்கள். நீ மட்டும்தான் யாரை பற்றியும் யாரிடமும் பேசாமல் எப்பொழுதும் நேர்மையாகவும் எப்பொழுதும் தூய்மையாகவும் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாகவும் இருக்கிறாய். சொல்லப்போனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் நான் சொல்வேன். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள் தங்கமே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது, யார் உனக்கு என்ன விஷயங்கள் செய்கிறார்கள் என்பதை வெளிப்படையாகவே அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்கள். அதையெல்லாம் சற்று பார்த்து, யார் உன்னை சுற்றி என்ன செய்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்சம் செய்யலாமே என் தங்கமே. வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் பயம் வேண்டாம். உனக்கு நான் இப்பொழுது சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணானவள் இரட்டை வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். உன்னிடம் ஒன்று பேசுகிறார், வேறொரு இடத்தில் உன்னை பற்றி வேறொரு மாதிரியான விஷயங்களை பேசுகிறார். புரிகிறதா தங்கமே? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த இடத்தில் என்ன பேசுவாயோ அதை தான் அடுத்த இடத்திலும் பேசுவாய். இந்த இடத்தில் என்ன நீ விஷயத்தை பேசினாலும் அதை தான் மற்ற இடத்திலும் போய் பேசுவாய். எந்த ஒரு இடத்திலும் எதையுமே நீ மாற்றி மாற்றி பேசுவது கிடையவே கிடையாது. புரிகிறதா? எனக்கு அது நன்றாக தெரியும். உன் கூடவே இருந்து கொண்டு உன்னிடம் ஒன்று பேசுகிறாள், மற்றவரிடம் மற்றொரு விஷயத்தை எல்லாம் பேசுகிறாள். நிச்சயமாக அது யார் என்பது உனக்கு தெரியும். ஆனாலும் நீ அதை சாதாரணமாகத்தான் விட்டுக்கொண்டு இருக்கிறாய். இன்று மாறுவார்கள், நாளை மாறுவார்கள் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் பெண்ணானவள் எப்பொழுதும் உன்னை அக்கா அக்கா என்று கூப்பிடுவாள். அதாவது உறவு முறையை வைத்துதான் அவள் எப்பொழுதுமே கூப்பிடுவாள். அதை வைத்துதான் நீ அவளிடம் நிறைய ஏமாந்தும் விட்டாய். இவள் நம்மை அக்காவாகத்தான் பார்க்கிறாள். இவளை நிச்சயமாக ஒரு தங்கை போலவும் ஒரு உறவு போலவும் இரத்த உறவு போலவும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீயும் உன்னுடைய ஒரு அன்பினால் நீ அவளை எப்பொழுதுமே கட்டி போட்டு வைத்திருக்கலாம். நம்மோடு அவள் வைத்திருக்கலாம். நம்முடைய தோழியாகவும் நம்முடைய இரத்த உறவாகவும் நம்மை பார்த்துக்கொள்வோம் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறாள். ஆனால் உனக்கு பின்பே அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறாள். அதற்கு நீ ஏதாவது எதிராக ஒரு வார்த்தை சொல்கிறாய். ஆமாம், அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் வேறொரு இடத்தில் போய் அவள் பேசிய குறைகளை அப்படியே மறைத்துவிட்டு நீ பேசியதை மட்டும் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை செய்கிறாள். அதாவது இரட்டை வேஷ போட்டுக்கொண்டு அலைகிறாள். இவளுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் உன் குடும்பத்திற்குள்ளேயே புகுந்து உன்னுடைய வாழ்க்கையிலேயே அவள் ஒன்றுக்கு இரண்டாக சொல்லிவிட்டு விடுவாள். இதுதான் உண்மையானது விஷயம். நீ ஒன்று பேசுவாய், அவள் ஒன்று சொல்வாய். நீ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கு போய் உங்களுக்கு அவள் அதெல்லாம் செய்யவே பிடிக்கவில்லையாம் என்றும் சொல்வாய். அதனால் ஒன்று தெரிந்து கொள். இது போன்ற இருக்கும் பெண்களையோ இது போன்றிருக்கும் ஆண்களையோ நம்பாதே. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் அவரிடம் சொல்லாதே. தானாக வந்து அவர்கள் பேசினாலும் தலையை மட்டும் ஆட்ட வேண்டுமே தவிர மற்றபடி வேறு எதற்குமே வாயை நீ திறக்காதே. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அதை அவர்களுக்கு தகுந்தது போல உபயோகப்படுத்துவார்கள். தேவையில்லை என்றால் உன்னையே சில இடத்தில் அவர்கள் மாட்டிவிட்டு அவர்கள் தப்பிக்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த உலகத்தில்
எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா? இந்த மாதிரியான குணம் இருப்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் மாட்டிவிட்டு விடலாம், நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று யோசித்துக்கொள், தெய்வங்களை எப்பொழுதும் யாரும் ஏமாற்ற முடியாது. தெய்வங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. தெய்வங்கள் என்பது நீ தவறு செய்தாலும் தெரியும், அவள் தவறு செய்தாலும் தெரியும். மக்களுக்கு மட்டும்தான், பொதுவாக மனிதர்களுக்கு மட்டும்தான் யார் ஒரு நபர் உண்மை சொல்கிறாரோ அதை தான் பொய் என்று சொல்வார்கள். பொய் சொல்பவனை உண்மை என்று சொல்வார்கள். ஆனால் தெய்வத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்பது தெரியும். அதனால் நீ எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இங்கு இந்த பூமியில் அவளுடைய ஆட்டத்தை ஆடலாம். ஆனால் மேல் வந்து நிச்சயமாக அனைத்து தெய்வங்களுக்கும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், தண்டனைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இப்போதைக்கு அந்த பெண்ணிடமிருந்து நீ ஒதுங்குவது உன் வாழ்க்கையில் மிக சிறந்ததாகும். இன்று வெளியில் கலகமூட்டி கொண்டு இருப்பவள் நாளை உன் வீட்டிற்குள் வந்தும் கலகத்தை மூட்டலாம். யாரையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்கள், ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் என்பதை நம்பாதே. நீ நல்லது செய்வாய், அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று யோசிப்பாய். அதுவே மற்றவர்கள் யோசிப்பார்கள் என்பது கிடையாது. நீ யதார்த்தமாக இருக்கிறாய் என்பதற்காக மற்றவர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள் என்பதும் கிடையாது. ஒரு நிலையான மனது சில பேருக்கு இருப்பதில்லை. அதனால்தான் சில சமயத்தில் சில பிரச்சனைகள் வருகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கெட்ட மனிதர்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு நண்பனையோ உண்மையான ஒரு துணையையோ நான் உனக்கு தருகிறேன். வாழ்வில் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள். மற்றவன் என்ன பேசினாலும் காதில் வாங்காதே. அவனுக்கு என்னென்ன தண்டனைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்து விடுகிறேன். காலம் முழுவதும் உன்னை சோதிப்பேன், காலம் முழுவதும் உன்னை எப்பொழுதும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று நினைக்காதே. உன்னை இப்பொழுதும் நான் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு சொல்கிறேன் என்றால், நீ எல்லா விஷயத்திலும் இருந்து தப்பிக்க வேண்டும். எல்லாரும் நல்லவர்கள் என்று தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக. நம்பினால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய கூடையே இருப்பேன். சில விஷயங்களில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாற்றுவேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் செய்துவிடாதே. நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு, நானே உனக்கு சதா சர்வகாலமும் இருந்து நல்வழி நடத்தி உன்னை வாழ வைப்பேன். புரிகிறதா? என்ன தங்கமே, நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொண்டாயா? யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டாயா? இனிமேலாவது சற்று சுதாரிப்பாக இரு. நன்மைகள் நடக்கட்டும். வாழ்க்கை முழுவதும் உனக்கு செல்வங்கள் சேரட்டும், இன்பங்கள் பிறக்கட்டும். இனிமே உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் கவலை என்ற பேச்சு இல்லாமல் ஆகட்டும். சந்தோஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைந்து சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் கிடைக்கும். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.